வணக்க நண்பர்களே. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025 கூத்து அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இது நவம்பர் மாதம் மாவீரர் தினங்களை அனுஷ்டிக்கிற காலம். இந்த காலத்துல தான் எங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். சில துரோகிகள் அல்லது சில நச்சு பாம்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் தரையை தூக்கி கொண்டு வந்து இதுல குழப்புறதுக்கு வாரது. ஒரு ஐரோப்பாவில் கொண்டு போய் ஒரு பாட்டு கச்சேரியை வைப்பினும் அல்லது ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை வைப்பினும் இல்லாட்டி இங்கே வந்து யாரையும் கூட்டிக் கொண்டு வரவினும் இப்படி நடக்கிறது எல்லாம் இந்த மாதங்களில் இந்த மே மாதத்தில் நடக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த நவம்பர் மாதத்தில் நடக்கும். இப்படி ஒரு வேணுமெண்டே செய்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இதுகள் எல்லாத்தையும் அடித்து தள்ளி எறிஞ்சு போட்டு எங்களோட மாவீரர் நாட்களும் எங்களோட மாவீரர் தினமும் எங்களோட வீரர்களுடைய நினைவுகளும் கொண்டாடப்படுறது. இந்த அரசாங்கம் கூட உழவ குறுக்க நின்றெல்லாம் பார்த்து போட்டு இப்போ கடைசியாக ஒத்து போகிற அளவில் தான் வந்து நிற்குது. ஏன்னு சொன்னால் ஊரோட ஒத்தோடு தனி ஊரோண்டா கேட்டோடு சொல்லி ஒரு பழமொழிக்கு ஒப்ப எல்லாம் பார்த்துருப்பினோம். இது மக்களோட எதிராக நிற்கிறதுல பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அனுராவினுடைய அரசாங்கம் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டு இந்த மாவீரர் தினங்களை கொண்டாடுங்கோ என்று சொல்லி விட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த துரோக கூட்டங்கள் எல்லாம் தலையெடுத்து ஏதாவது ஒரு வழியில ஒரு ஒன்றை ஏற்படுத்தி விடுவோம். ஒரு சின்ன தீர்த்து கொள்றது. சில சொல்லுற ஒரு பழமொழி ஒன்றுக்கு தானே அரிப்பு தீர்த்து கொள்றோன்னு சொல்லி அப்படி தீர்த்து கொள்றது. அல்லாட்டி இந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்துறது. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் வெளிப்படுத்தி போட்டோம் என்று சொல்லி ஒரு குளிர்காஞ்ச மாதிரியான வேலைகள் செய்கிறது. இதுக்கு எங்களுடைய ஆக்களும் தான் நிறைய பேர் அதுக்கு உடந்தையாக இருப்பினோம். தங்களோட சுயநலங்களை வச்சு கொண்டு உடந்தையாக இருப்பினோம். இதுல இந்தியா என்று சொன்னால் முந்தி நாங்கள் எங்களோட தேசிய தலைவர் எல்லாம் இந்தியாவை எதிர்க்க வேண்டாம், நாங்கள் ஒரு மாதிரியாக போவோம், அவர்களுடைய அரசியல் செய்யட்டுக்கும், நாங்கள் எங்களுடைய அரசியல் செய்வோம், அவர்கள் எங்களுக்கு ஒரு தொப்புள் கொடி உறவாகவே இருக்கிறதாகவே இருக்கட்டுக்கும், இதுல குறுக்க போவாதையும் கூடாப்பான்னு சொல்லித்தான் போராளிகளை சொல்றவர். நீங்கள் அவர்களாகவே நடக்கட்டும், நாங்களாகவே நடந்து கொள்வோம், எங்களுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம், அவையின் வேலையை அவர்கள் பார்க்கட்டும், அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லி நிறைய பிரிகிற ஆக்களுக்கு அது விளங்கும். ஆனால் அங்க உள்ள ஆக்கள் என்ன மாதிரி என்றால் தொப்புக்களோடி உறவென்று சொல்லியே எங்களுக்கு அள்ளி வச்சதுதான் எல்லாம். அது நெடுமாறனா இருக்கட்டுக்கு, மற்றது வைகோவா இருக்கட்டுக்கு, அல்லது அங்க போய் சேர்ந்து போன எங்களுடைய இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து போன காசி ஆனந்தனாக இருக்கட்டுக்கு, மரபன் புலவு சச்சிதானந்தனாக இருக்கட்டுக்கு, அது அங்க போயிட்டு அந்த புத்தி வந்துடும். அவர்களா இருக்கட்டும் எல்லாரும் எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு சேற்று வாரி இறைக்கிற மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருப்பினும் இதுல உண்டு என்னென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்து இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டமும் இந்த தலைவருடைய நடவடிக்கைகளும் அது தொடர்ந்து கொண்டு போகும். எவ்வளவுதான் சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு சேறு வாரி இறைத்தாலும் அது அங்க போறதில்லை, ஒரு மலங்கி போறதில்லை, அது போய்கொண்டிருக்கும். இன்றைக்கு திலீவன் என்று சொன்னால் அவருடைய ஒரு சத்தியமும் அவருடைய அந்த போராட்டமும் அப்படியே வெளியில வரும். அதே போல தலைவருடையதும் வெளியில வரும். இப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த துரோகிகள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இவர்களை வேற வழியில எதிர்த்து அழிக்க முடியாது, எதிர்த்தால் உலகம் ஒத்துக்கொள்ளாது, சேர்ந்து அழிப்போம் என்ற மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் தான் இந்த துரோகிகள். இதுல பாருங்க, இப்ப வந்து ஒரு மில்லர் என்ற பேர்ல ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு வெளிக்கிட்டார் ரீச்சா பாஸ்கரன். அதுக்கு கூட கணக்கு எதிர்ப்புகள் வந்தது. இதுல நீங்கள் இந்த போராட்டம் சம்பந்தமாகவோ அல்லது மாவீரர்கள் சம்பந்தமாகவோ அல்லது கரும்புலிகள் சம்பந்தமாகவோ அதை கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க எடுக்காதீங்க, நீங்கள் வேற வழியில செய்யுங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு கூட்டி கொண்டு வரார். யாருன்னு கேட்டால் டைமண்ட் முத்துன்னு தான் நான் அவரை சொல்றேன். நான் அது வைரமுத்து சொல்லி அவர் ஒரு மாற்றறையப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டு கணக்க பிரச்சனை அவர்கள்ல பொம்பளை பிரச்சனைகள் இருக்குது. மற்றது தமிழ் ஈழ மக்கள் என்று பார்க்க அவர் ஒரு துரோகி மாதிரி கருணாநிதியினுடைய மடியோட இருந்து அவருடைய மடியிலிருந்து அப்படியே தாளம் போட்டு கொண்டிருந்தவர். கடைசி போராட்டம் முடிஞ்ச போது பார்வதி அம்மா தேசிய தலைவருடைய அன்னையார் சுவையினப்பட்டு ஒரு மருத்துவ உதவி தேவை இங்க யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது இங்க இலங்கையில வச்சு செய்ய முடியாது என்று ஒரு நெருக்கடி இருக்கைகள்ல சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் என்ன செய்கிறார், கொண்டு போய் அவருடைய தேசிய தலைவருடைய சகோதரி திருச்சியில் இருக்கிறா, அங்க கொண்டு போய் சேர்ப்பாம், ஒரு மருத்துவ உதவி கிடைக்கட்டும் என்று கொண்டு போக விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பின கூட்டம் தான் இந்த திமுக. அந்த அன்றைய தினம் கருணாநிதியுடைய இடப்பக்கத்திலேயும் பலப்பக்கத்திலேயும் உட்கார்ந்திருந்தவர்கள் யாரென்று கேட்டால் வைகோபாலசாமி ஆகக்கூடிய வைகோவும் மற்றது இங்கே இந்த வைரமுத்துவும் தான் இருந்தவர். இருந்து கொண்டுதான் இப்படியான வேலை செய்து போட்டு இப்போ அதுக்கு பிறகும் முள்ளிவாய்க்காலுக்குள்ள வந்து கவிதை படிச்சு போட்டு போனவர்.
கண்ணீர் விட்டேன், அழுது புலம்பினேன் என்று சொல்லி போட்டு போனவர். புரிஞ்சவருக்கு புரியும், புரியாதவர்கள் ஒரு வஞ்சகம் வச்சிருக்கிறார்களும் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பான நிலை உள்ளாக்களும் இங்கே நானும் கூட கொண்டிருக்கிறார்கள் இருக்குன்னு அவர்களுக்கு இதெல்லாம் சரியா இருக்கும். அப்படி நடந்த வைரமுத்துவை கொண்டு வந்து இப்ப பாட்டு எழுதுறதுக்கு கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து பாட்டு எழுதுறதுக்கு இங்கே ஆக்கள் இல்லையோ, இத்தனை பேர் இருக்கிறேன். நான் அதுக்கு அது சம்பந்தமாக ஒரு கவிதையும் எழுதியிருந்தேன். நான் இங்கே எங்களுக்கு எல்லாம் உள்ள கவிஞர்கள் இருக்கிறாங்க, 4-5 பேர் அறியக்கூடிய ஆக்களா இருக்கு. நம்ம அவர்களை கேட்டிருக்கலாம், பாஸ்கரன் ஐயா ஏன் இப்படி கொண்டு வந்தவர் என்று சொல்லி கேட்க, பாஸ்கரனுடைய அறியாமையோ அல்லது அவர் நினைக்க கூடும் சில பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கவிஞரை கொண்டு வந்து பாட்டு எழுதினால் தன்னுடைய படம் ஓடும் என்று நினைச்சிருக்கலாம். சரி, அது போயிச்சு வந்து பார்த்தால் அது வைரமுத்துவின் பாட்டு அல்லது டைமண்ட் முத்துவின் பாட்டுண்டா இங்கே எடுபடாதுன்றதால அந்த படத்தினுடைய பேரும் மாற்றப்பட்டு இந்த போராட்டம் ஒன்று மாற்றப்பட்டு அதுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. அது என்ன மாதிரியே போனதோ தெரியல. அது முடிஞ்சு போகுதுன்னு பார்த்தால் இப்ப பார்த்தால் இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு 2 நாள் இருக்குன்னு சொல்லி இருக்கைகள இன்னும் ஒருத்தர் கூட்டி கொண்டு வரார், இன்னொரு துரோகியை கொண்டு வரார். அவர் வந்து திருமாவளவன். அவர் கருணாநிதியினுடைய கால் இடுக்கில தான் இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனவர். அவற்றை காலுக்குள்ள நிற்பார், நாய் மாதிரி நிற்பார். அவர்கள் என்ன சொல்லினுமோ அதை செய்யக்கூடிய ஆள். போராட்டம் முடிஞ்சு ஆக்கள் எல்லாம் அழிஞ்சு செத்து எல்லாம் முகாமில் இருக்குது. உடனடியாக கருணாநிதி அனுப்பி விடுறார், போய் பார்த்து நன்றி சொல்லி போட்டு வா ராஜபக்சவுக்கு சொல்லி, ராஜபக்சவுக்கு நன்றி சொல்லி போட்டு வாண்டு சொல்லிக்க, நீ ஓரளவுக்கு துரோகியா இருந்தாலும் ஒரு மனச்சாட்சி இருந்து அல்லது ஆக்கள் திட்டுவாங்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தா நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். அதை மறுக்காமலுக்கு இவரும் அந்த பாலு என்று சொல்லி ஒருத்தர் திமுகவில் உள்ளவர் கனிமொழி, இன்னும் திமுக காரர் அல்லது காங்கிரஸ்காரர் எல்லாருமா சேர்ந்து வந்து ராஜபக்சவனுடைய வீட்டுல வந்து கொண்டாட்டம் கொண்டாடி சிரித்து மகிழ்ந்து பரிசு வேண்டி உணவு உண்டு படுத்துறங்கி திரும்பி போயிடும். இதை திட்டி தீர்த்தது சனமெல்லாம். திட்டி தீர்த்தாலும் இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குது, அது கவனித்து கொண்டே இருக்கும் எல்லாத்தையும். திட்டி தீர்த்தும் அதில் ரோசம் அல்லது ஒரு உணர்வு ஏதாவது இருந்திருந்தால் அதுக்கு மறுப்பு அல்லது மறுத்து வேறு ஏதாவது ஒன்று செய்திருக்கும் இந்த திருமாவளவன் என்ற ஒரு பதர். ஆனால் அது அப்படியே திமுகவோட வழிவேன் அதிலேயே உறங்குவேன், செத்து மடிந்தாலும் உன்னை விட்டு விலகேன் என்று சொல்லி இன்று வரைக்கும் திமுகவினுடைய அடிமையாக இருந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு பார்த்தால் மாவீரர் தினம் நடக்கிற காலத்துல இன்னும் ஒரு பதர் உண்டு. இதுல பாருங்க, இங்க வந்து எங்களை அழிச்சதார் என்று கேட்டால் விடுதலை புலிகளோட இருந்து கூட்டாக இருந்த கருணா பிள்ளையான் அவர்கள் போக பேந்து பிறகு அடுத்தது இபிடிபி சித்தார்த்தன் மற்றது டக்ளஸ் வந்தா இப்படி எல்லாம் மக்களுக்கு எதிரான பேக்களாக இருந்தவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளோட எதிராகத்தான் இருந்திருப்பினோம். இவர்கள் எல்லாம் இருந்து அழிச்சு கொண்டு போனவையத்தான் இன்றைக்கு சுமந்திரன் கொண்டு வந்து மாகாண சபைக்கு ஆள் காணாது கோரம் காணான்னு சொன்னோன்னு கூட்டி கொண்டு வந்து நிறுத்தினது டக்ளஸ் வந்தாவை. அதுக்கு பிறகு இன்றைக்கு தேசியம் சொல்லி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தால் மண்டியன் குழுவாக இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், மற்றது ஆக்கள் கடத்தல் ஆக்களை காணாமல் செய்த சித்தார்த்தன், மற்றது இன்றைக்கு இப்போ இந்த பொம்பளை பிரச்சனையில மாட்டுப்பட்டு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டார் என்று சொல்லி இருக்கிற செல்வம் அடைக்கலநாதன் அவர்களெல்லாம் இன்றைக்கு அரசியல்ல முன்னணியில் நிற்கிற ஒரு தேசியவாதிகளாக இருந்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒரு மாகாண சபையிலிருந்து ஊழல்வாதி என்று சொல்லி மாற்றறியப்பட்டவர் ஐங்கரநேசன் என்று சொல்லி அவர் வந்து இபிஆர்எல்எம்னுடைய இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய இடத்தை அந்த முகத்தை மறைச்சு போட்டு சில பேருக்கு தெரியாது அவர் என்னென்று கேட்டால் அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தேசியவாதி அரசியல் தேசிய பசுமை இயக்கமோ இது ஒன்று வச்சிருக்கிறார். இப்படி தேசியத்தை கொண்டு வந்து முன்னுக்கு போடுறது, தமிழை கொண்டு வந்து முன்னுக்கு போடுறது, இப்படி போட்டு தான் இவர்கள் எல்லாம் இருந்திருக்கணும். அவர் இன்றைய கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் யாரு என்று கேட்டால் இந்த திருமாவளவன் என்று சொல்லி அவர் ஒரு ஒட்டுக்குழு மாதிரி ஒரு ஆள் தான். அவரை கொண்டு வந்து இன்றைக்கு கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நினைவு இல்ல இடத்துல அந்த தூவிக்கு மாலை போடப்படுவது சப்பாத்து கலட்டாமலுக்கு போட்டு கொண்டு நிற்கிறார். நீ சப்பாத்து போடுற இல்லை அங்க தமிழ்நாட்டில இந்த மாதிரி தெரியும் தானே, செருப்பு இல்லாம தெரிகிறதும் அல்லது நீ அதை குறைச்சி நான் சொல்லாவிட்டாலும் கூடுதலாக செருப்பு அணிகிற பழக்கம் தான் அங்க இருந்திருக்குது. இன்றைக்கு ஒரு சப்பாத்தை போட்டு கொண்டு வரேன் சொல்லிக்கு அந்த தூவில மாலை போடைக்கின்றாலும் அந்த சப்பாத்தை கலட்டி போட்டிருந்தா உன்னை திட்டுற திட்டும் அல்லது உன்னை பேசி தீர்க்கிற அந்த தீர்வுகளையும் அந்த நிலையை பார்க்கல பாரவன் சப்பாத்தி என்றாலும் கலட்டி போட்டு மாலை போடுறான்னு சொல்லி ஒரு
ஒரு ஒரு உருக்கம் கொண்டு வரும், ஒன்றும் இல்லை. அப்படியே மாலை போட்டுட்டு போற. அதுக்கு பிறகு இன்னும் சில இடங்கள்ல இப்படி செய்யப்படுது. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இந்த ஒட்டுக்குழுவாக இருந்த ஐங்கரநேசன் அவர்கள்லாம் இதை கொண்டு வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காகவும் பெறப்போற மாகாண சபை தேர்தலில் ஏதோ ஒன்றில் வெல்லலாமோ அல்லது ஒரு இடத்தை கைப்பற்றலாமோ என்ற நோக்கத்தோடையோ தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்க அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் 4 வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக இந்த திருமாவளவன் என்ற பதர் இன்றைக்கு வந்து இங்கே தமிழ் ஈழத்து மக்களுக்காகவும் அங்க முள்ளிவாய்க்காலையும் கொண்டு போய் மாலை போட்டு இப்படி ஒரு படத்தை காட்டி கொண்டு போகுது. இதுகளை யாருக்கு போய் சொல்றது, எவர்கிட்ட போய் சொல்றது? இங்க நடக்கிற அரசியல் முழுக்கரும் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்று பார்த்தால் போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட இல்லாதவர்கள் எல்லாம் தாங்கள்லாம் போராட்டம் தங்களுடையதுதான், தலைவர் தாங்கள் தான் தலைவருடைய ஆள் என்று சொல்லி சொல்றதும், மற்றது ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் எல்லாம் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதும், அரசியல் முன்னணியில் நிற்கிறவை எல்லாம் ஒட்டுக்குழுக்களோடு இணைந்தவர்களாக இருக்கிறவர்கள் மாகாண சபைக்கு மாநகர சபைக்கு ஆக்களை சேர்க்கிறதுக்கு ஒட்டுக்குழுக்களை சேர்க்கிறவர்களும் தங்களுடைய அரசியல் வங்குரோத்த நிலையை மூடி மறைக்கிறது ஒட்டுக்குழுக்களோடு இணைகிறவர்களுமாக இருந்து கொண்டிருக்கிறத பார்க்க இந்த மாவீரர் தினம் வார நேரத்தில் நினைக்க நெஞ்சு பொறுக்க இல்லை, எரிச்சலா இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்னத்தை சொல்றோன்னு இருக்குது. இதை மக்கள் என்றாலும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இது சொல்லி சொன்னா போல கேட்க போறது இல்லை. ஐங்கரநேசன் யாருன்னு கேட்டால் அவர் தமிழ் தேசியவாதி என்றுதான் யாரன் நினைச்சு கொண்டிருப்பினும். போய் தேடி பார்த்தால் அவர் இபிஆர்ல உடைய ஆள். இபிஆர்ல எங்க இருந்தேன்னு சொன்னால் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஒட்டுக்குழுவாக செயற்பட்டது ஒன்றுதான் இபிஆர்ல. ஏபிஆர்ல விட்டு எல்லோ புலட்டு எல்லாம் ஒட்டுக்குழுவாக செயற்பட்டு தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்ட இயக்கங்கள் தான் இதுகள் எல்லாம். இன்றைக்கு வந்து அவர்கள்லாம் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு சில எதிர்ப்பு குரல்களும் பெருகுது. இன்றைக்கு பார்த்தேன் 2-3 பேஸ்புக்கில் கணக்கு பேர் அதுக்கு எதிர்ப்புகளை காட்டி கொண்டிருக்கணும். அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறபடியாலும் இந்த போராட்டத்தோட இணைஞ்சவர்கள் என்ற அந்த ரத்தத்தில் இருக்கிறபடியாலும் அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கணும் என்றதை நினைச்சோன்னே எனக்கும் ஒரு வீடியோ போடணும் போல இருந்தது. காலையில் எனக்கு நேரம் கிடைக்கல. அதுக்காகத்தான் நான் முன்னமே அந்த தம்ப்நெயிலை செய்து போட்டிருந்தேன். நான் என்னுடைய முக புத்தகத்தினுடைய முகப்பில் போட்டிருந்தேன். நான் 4 மணிக்கு இதுக்கான ஒரு வீடியோ ஒன்றை போடுறதுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி. சரி நண்பர்களே, இன்றைக்கு இதைத்தான் செய்தியாக சொல்லலாம். இந்த விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்ன கட்சி உருவாகிறதுக்கு காரணமே இந்த விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொல்லி இருக்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது உருவானதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியினுடைய பேரை பாருங்கோ, சிறுத்தைகள் என்று சொல்லி போடுவைக்கு அந்த பேரை கூடி ஒரு களமெடுத்த மாதிரி, ஒரு சுரண்டி எடுத்த மாதிரி தான் இந்த விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகளும் மக்களுடைய செல்வாக்கையும் பார்த்து போட்டு தானே ஒருத்தர் ஒன்றை வைக்கிறது. இப்போ நடிகர் திலகம் என்றோடனே எம்ஜிஆரை போட்டு மக்கள் திலகம் என்று சொன்னோடனே இன்னும் ஒருத்தர் வந்து மற்ற நடிகர்கள் தங்களுக்கு ஒரு அடைமொழிகளை முன்னுக்கு வச்ச மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவானதுக்கும் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளும் அந்த 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 இயக்கத்தின் மீது இருந்த நன்மதிப்பும் தான் ஒரு காரணம். இன்றைக்கு திருமாவளவன் இவ்வளவு கேவலமாகி போனாலும் அதை வச்சு கொண்டு இப்படியே சீவிக்கிறதுக்கும் வயிற்றை வளர்க்கறதுக்கும் தான் ரோமே தவிர இவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக இருந்து நாட்டிலே தமிழ்நாட்டிலேயோ அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலேயோ நன்மதிப்பை ஒருபோதும் பெற முடியாது என்றதுதான் கூத்தாடிவட்டையினுடைய எண்ணமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியத்தோட முடித்துக் கொள்கிறோம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு லைக் பண்ணி விடுங்கோ. இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம், நல்லதை பற்றியே சிந்திப்போம், நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.